கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாமல் கூலி படத்தை போய் பார்த்துட்டு இருக்காரு. மக்களை பற்றி சிந்திக்காத அதிகாரங்களை தேர்வு செய்தது என் மக்களின் தவறுதானே ஒழிய இன்னைக்கு ஆட்சியாளர்களை போய் குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா அந்த ஆட்சியை நிறுவனதே நாம தான். தூய்மை பணியாளர்களை பார்க்காமல் கூலிப்படம் பார்ப்பதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொந்தளித்துள்ளார். அதை போய் நம்ம எப்படி என்ன பேசுறது இருக்கு? அவரு கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பார்த்துட்டு இருக்காரு. மக்களை பற்றி சிந்திக்காத அதிகாரங்களை தேர்வு செய்தது என் மக்களின் தவறுதானே ஒழிய இன்னைக்கு ஆட்சியாளர்களை போய் குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா அந்த ஆட்சியை நிறுவனதே நாம தான். அதனால அதை பேசி பயன் இல்லை. அதான் நான் வர்றது சொல்ல வேணாம்னு தான் சொன்னேன். ஆனால் இது தெரிவிக்காம உங்களை வர வைக்க முடியாது. இப்போ எல்லாரும் போயிட்டாங்கன்னா நான் யார்கிட்ட கருத்து சொல்றது? நீ அடுத்த மண்டபத்துக்கு போகணும். இப்போ ஒவ்வொருத்தராக விடுதலை செய்யணும்ல. எப்படி இருக்கு பாரு, பாரு எப்படி இருக்கு. இது எது அரசுகிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே போயிட்டுது. இப்போ இப்படி போனால் இன்னும் ஒரு எங்கே போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. இப்போ இத்தனை நாள் நீங்கள் அவங்க கேட்குறது 10 லட்சம் கொடுக்குறோம், மருத்துவ காப்பீடு கொடுக்குறோம், காலை உணவு கொடுக்குறோம். இதையெல்லாம் தனியார் முதலாளிகிட்ட வேலை செய்யும்போது அரசு ஏன் எனக்கு கொடுக்கணும்? அந்த முதலாளி என்ன செய்வான்? இவ்வளோ கொடுக்குற அரசு நிரந்தரமாக வேலை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. எடுக்கும்போதே என்னை அரசு பணின்னு தானே எடுத்தேன். துப்புரவு பண்ணி நாட்டை தூய்மையாக வச்சிருக்கிறது அரசின் பொறுப்பு இல்லையா? தனியார் முதலாளியினுடைய பொறுப்பா? அவன் சென்னை மாநகரை சுத்தமாக வச்சுக்கணும் ஸ்வீடன் நாட்டு நிறுவனத்துக்கும் ராம்கி நிறுவனத்துக்கும் இது மாறிய தகவல் வேண்டுதலா? இல்லை அன்னை வேளாங்கண்ணிலேயே இல்லை எங்கேயும் வேண்டிட்டு வந்தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.